வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கையேடு 2024க்கான முதல் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 30/1/2024 இந்த தேதியில் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ வரப்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானரில் ஜான்வரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் குரூப் 4க்கானது வரும்னும் ஜூன் மந்த் எக்ஸாம் வரணும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஜான்வரி மந்த்து 30th அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஜூன் மந்த்து 9ஆம் தேதி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு சில நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் மெத்தடே இந்த முறை ரொம்ப புதுசாக கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 84 பேஜஸ் இதில் இருக்குது. ஸோ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட், அதாவது நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எப்பவும் போல் குரூப் 4க்கான அந்த 10th குவாலிஃபிகேஷனோட மட்டும் கொடுக்கல, டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கும் ஒரு சில போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதன் பிறகு இதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ்க்கு. இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இதில் தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதில் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அறிவிக்கையிலே இருக்குது நமக்கு. ஸோ இதை நம்ம டீட்டெயில்டாக படிச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த விதிகளை நம்ம மீறக்கூடாது. ஸோ ஒருவேளை அந்த மாதிரி மீறப்பட்டால் நம்ம ரிஜெக்ட் செய்யப்படுவோம் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை வாசிச்சுக்கோங்க. ஸோ அறிக்கை நாள் இன்றைய தேதி 30/1/2024. இணைய வழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் 28/2/2024 11:59 பிற்பகல். அது வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ணலாம். ஸோ விண்ணப்பங்களில் ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் நம்ம அப்ளை பண்ண முடியாது. 28ஆம் தேதியோட லாஸ்ட் டேட் முடிஞ்சிடும். 1 month டைம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அதில் ஏதாவது டாக்குமெண்ட் தவறுதலாக நம்ம கொடுத்துருக்கோம், இல்லை ஒரு சில டாக்குமெண்ட்டில் சரியான கிளியரன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஏதாவது பிழைகள் இருந்தால் அதை நம்ம ரீஅப்லோட் செய்கிறதுக்கான அந்த திருத்தங்களுக்கான கால அவகாசம் மட்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கு. 4/3/2024 6/3/2024 வரைக்கும் இது நீட்டிக்கப்பட்டிருக்கு. மேலும் தேர்வு எப்போ நடைபெறுதுன்னு பாருங்கள். ஜூன் மாதம் 9ஆம் தேதி 9:30 முற்பகல் முதல் 12:30 பிற்பகல் வரை நடைபெற இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நம்ம விண்ணப்பிக்கும் முறை www.tnpsc.gov.in www.tnpscexam.in இந்த 2 வெப்சைட்ஸ்லேயும் நமக்கு தேர்வாணையத்தின் இணையதளங்கள் மூலமாக, இந்த வெப்சைட்ஸ் மூலமாக நம்ம விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளத்தில் உள்ள ஒருமுறை பதிவு தளத்தில் பதிவு செய்த பின்பு இத்தேர்விற்கான விண்ணப்பத்தினை நிரப்ப வேண்டும். ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு தான் நம்ம இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். தேர்வர் ஏற்கனவே அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. விண்ணப்ப திருத்த சாளரம். ஸோ இதுதான் 4/3/2024 6/3/2024 3 நாட்கள் ஸோ செயல்பாட்டில் இருக்கும். அது சம்மந்தமான, அதாவது நம்ம அப்ளை பண்ணதில் ஏதாவது பிழைகள் இருந்திருந்தால் நம்ம திருத்தம் மேற்கொள்ளலாம். ஓகே, இப்போ இது ரொம்ப முக்கியமானது. பதவி விருப்பத் தெரிவு. அதாவது நமக்கு நோட்டிஃபிகேஷனில் நிறைய வகையான போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது 6244 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது கூடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகம்தான். இது இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு கூட இது கூடலாம், அல்லது நம்மளுடைய அந்த கவுன்சிலிங் பீரியட் அப்போ கூட கூடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் இவ்வறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வனச்சார்நிலை பணியில் அடங்கிய தமிழ்நாடு வனத்துறையில் உள்ள வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காவலர் மற்றும் வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்கள் இவங்களுக்கான அலோகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க இந்த எக்ஸாம்ஸை சூஸ் பண்ணுறவங்க என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது மேலே குறிப்பிடப்பட்டுள்ள பதவிகளுக்கு மட்டும் விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் வனக்காப்பாளர், வனக்காவலர் என்ற விருப்பத்தினை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாதவர்கள் இந்த பதவி அல்லாத ஏனைய பதவிகளை சூஸ் பண்ணணும்.
அல்லது 2 தேர்வுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அல்லது விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அனைத்து பதவிகளுக்கும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து தெரிவு செய்ய வேண்டும். ஸோ எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதற்கான விரிவான அறிக்கைகள் மற்றும் தேர்வு மையங்கள் குறித்த விவரங்கள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கூட ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்றது என்னென்னு நமக்கு தெரியும். ஸோ இதை முன்னாடி மாதிரி நம்ம வந்து கருப்பு நிற மை கொண்ட பந்து முனை பேனா தான் நம்ம யூஸ் பண்ணணும். முன்னாடி மாதிரி வந்து ப்ளூ கலர் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபோனு, ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரியான சாதனங்கள் எதுவுமே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதர வகை கண்காணிப்பு கருவிகள், நினைவூட்டு குறிப்புகள் உள்ளடங்கிய கைக்கடிகாரங்கள், மோதிரங்கள், ப்ளூடூத் சாதனங்கள், தொடர்பு சில்லுகள், பதிவு செய்யும் கருவிகள் ஆகியவற்றை தனி சாதனமாகவோ அல்லது பிற மின்னணு சாதனங்களாக ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தவிர்க்கணும். மேக்ஸிமம் வந்து வாட்ச் கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க சில எக்ஸாம்ஸில். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம் சென்டருக்கு வர அந்த சூப்பர்வைசரை பொறுத்து ஒரு சில சமயங்கள் மாறலாம். நம்ம ஸ்மார்ட் வாட்சஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்ச் வந்து கொண்டு போங்க. டைம் கீப்பப் பண்ணுறதுக்காக மட்டும் எடுத்துகிட்டு போங்க, போதுமானது. அடுத்து பதவிகளும் காலி பணியிட விவரங்களும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. விஓஓ போஸ்ட், கிராம நிர்வாக அலுவலர், மொத்தம் 108 பணியிடங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை வந்து தமிழ்நாடு அமைச்சு பணியில் 108. இளநிலை உதவியாளர் இது வந்து 2442. மேலும் இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு அமைச்சு பணி 44. தமிழ்நாடு அமைச்சு பணி 44. இளநிலை உதவியாளர் வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து 10. இளநிலை உதவியாளர் 27. அடுத்தபடியாக 49, 15 அதாவது குடிநீர் வடிகால் சிறு தொழில் கழகம், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் வந்து 7. ஸோ இளநிலை உதவியாளருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகம் 10. அடுத்து வந்து டைப்பிஸ்ட்டுக்கு தட்டச்சர் வந்து 1653. மேலும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 3, தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் 3, தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் 39, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் 7. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர் இதில் வந்து 441. மேலும் அடுத்தபடியாக வந்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு அடுத்தபடியாக 2, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் 2, நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் பணி 1, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திலிருந்து 1. அடுத்து நேர்முக எழுத்தர் சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3, இதில் வந்து தமிழ்நாடு மேம்பாட்டு நிறுவனம் 2. தனிச்செயலர் நிலை 3, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையம்லேருந்து 4. இளநிலை செயல் பணியாளர் இந்த போஸ்ட்டுக்கு 34. அடுத்து தட்டச்சரில் இளநிலை செயல் பணியாளர் தட்டச்சர் 7. வரவேற்பாளர் மற்றும் தொலைபேசி இயக்குபவர் 1, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் தான் சொல்லியிருக்காங்க. பால் அளவையாளர் இதெல்லாம் வந்து இப்போ ஆவின்லேருந்து இணைக்கப்பட்டிருக்கு, 15 போஸ்ட்டு. ஆய்வக உதவியாளர் லேப் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாடு தடய அறிவியல் சார்நிலை பணிகள் இதெல்லாம் புதுசாக சேர்க்கப்பட்டது. வரி தண்டலர், முதுநிலை தொழிற்சாலை உதவியாளர் இது பாருங்கள் ஆவின்லேருந்துலாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த போஸ்ட்டு. அடுத்தபடியாக வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர். வனக்காவலருக்கு 526 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. வனக்காவலருக்கு பழங்குடியின இளைஞர்களுக்கு 288 போஸ்ட் வந்து இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் இது வந்து 1 போஸ்ட்டு. மொத்தமாக நமக்கு 6244 பணியிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஸ்டார் கொடுத்துருக்காங்க இல்லையா. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலி இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க இந்த வேகன்சிஸ் வந்துட்டு தோராயமானது. மேலும் தெரிவின் எந்த நேர்விலும் அதாவது எழுத்து தேர்வு முடிவின் வெளியிடப்படுவதற்கு முன்பு கலந்தாய்வு தொடங்கும் முன்பு மாற்றியமைக்கக்கூடியதாகும். காலி பணியிடங்களின் எண்ணிக்கையில் திருத்தம் செய்யப்படும் போது அடுத்தடுத்த நிலைகளில் தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்களின் எண்ணிக்கை மாற்றம் செய்யப்படும். எனினும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் உயர்வு எந்த ஒரு நிலையிலும் அதற்கு முந்தைய நிலைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வர்களின் எண்ணிக்கையில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து தேர்வு திட்டம் பாருங்கள், அதே போல் தான் நமக்கு தேர்வின் வகைகள்
கொள்குறி வகை ஓஎம்ஆர் முறையில் தான் நமக்கு நடைபெறும். இது வந்து ஒற்றை தேர்வுத்தாள் 10ஆம் தரத்தில் தான் வந்து நடைபெறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. ஸோ மதிப்பீட்டு தேர்வு அப்படின்றது நம்ம அதாவது இந்த 100 கேள்விகளுக்கு 40% மதிப்பெண் நம்ம தமிழில் எடுத்தால் தான் நம்ம எலிஜிபிள். அண்ட் தென் செகண்ட் பார்ட்டையே வந்து நமக்கு திருத்துவாங்க. அதாவது 150 மதிப்பெண்க்கு 60 மதிப்பெண்ணாவது நம்ம பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய அடுத்த பகுதி ஆவணாவை வந்து இவங்க திருத்தம் செய்வாங்க. திருத்தம் செய்த மதிப்பெண் தரவரிசைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முன்னாடி வந்து ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து யாருக்கு மட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். வாரியம் பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பாடத்தை மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகள் இயலாமையின் சதவீதத்தை பொருட்படுத்தாமல் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீடு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம். இவங்க மட்டும் இந்த கட்டாய தமிழ் அப்படின்றதுலேருந்து விலக்கு பெற்று அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலம் பாடத்தினை தேர்வு செய்யலாம். இந்த தாளில் மொழிபெயர்ப்பு பகுதி இருக்காதான், நமக்கு டிரான்ஸ்லேஷனும் இருக்காது. பகுதி ஆவில் பொது ஆங்கிலத்திற்கான கேள்விகள் ஆங்கிலத்தில் மட்டும் அமைக்கப்படும். அத்தகைய மாற்றுத்திறனாளிகள் தேர்வர்கள் விண்ணப்பத்தில் தேவையான விவரங்கள் அளித்து இந்த அறிவிப்பின் பிற்சேர்க்கை 2இல் பரிந்துரைக்கப்பட்டுள்ள படிவத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் விண்ணப்பிக்கும் போது தவறாமல் பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலிஜிபிள் உள்ள ஆளுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஸோ நமக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்கதாக ஒரு லிங்க் கொடுத்துருக்குறாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நம்ம அதை அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம தனி ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாமும் ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்குது. அதனால் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஏஓ வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்கள் ஆகிய பதவிகள் தவிர ஏனைய அனைத்து பதவிகளுக்கும் இந்த பதவிகள் மட்டும் இல்லாமல், ஏன்னா இந்த விஏஓ போஸ்ட்டுக்கெல்லாமே நார்மலாகவே 21 வயசு நிரம்பி இருந்தால் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோடு சேர்த்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமும் சேருது. ஸோ இதில் 18 வயது இவங்களை தவிர்த்து, இந்த எக்ஸாமை தவிர்த்து ஏனைய பரீட்சை அதாவது தேர்வுகளுக்கு 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 32 வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது. எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஸோ இதையே எல்லாரும் கம்பல்ஷன் நினச்சிக்க வேண்டாம், எக்ஸப்ஷன் உண்டு, கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விஓஓ இந்த போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 21 வயது நிரம்பி இருக்கணும். 32 வயதுக்கு தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் வந்து எக்ஸப்ஷன் உண்டு. நம்ம இந்த பேராவை படித்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். வயது வரம்பு சலுகை குறித்த விஷயங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.